இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழம் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல பழுத்த பழம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அப்புறம் இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து மாவை கலக்கி வைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மாவை தட்டிக்கலாம். மதி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கலருக்கு மஞ்சப்பொடி போட்டாச்சா. அப்புறம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் சீனி இனிப்புக்கு, அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். பழத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். ரெண்டாக வெட்டி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸ் பழத்தை எடுத்து இதில் முக்கிடணும். முக்கிட்டு இதில் போட்டுடலாம். அதெல்லாம் வழுக்குது வைக்கல. அடுத்த ரவுண்டு மாவு போட்டாச்சு. எல்லாம் நல்லா சுட்டு வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் குடிச்சிட்டுக்கிறீங்க. பழம் வச்சு ரெடி. மீதி எல்லாம் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இதில் எல்லாம் பழத்தை போட்டு மிக்ஸ் ஆக்கிட்டேன்.